வணக்கம். இது தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்தை நோக்கி மொட்டு தரப்பு. ஜனாதிபதி நிதிய மோசடி குறித்து சிஐடி விசாரணைகள் ஆரம்பம். இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்குமாறு வடக்கு மக்கள் கோரவில்லை, ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கைவரிசையை காட்டிய யாழ்ப்பாண திருடர்கள். கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை. அம்பாறையில் கடலில் மூழ்கிய மூவர். வவுனியா பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த 54 இருதய நோயாளர். ஜாலில் அரச போக்குவரத்து சேவை ஊழியர்களை தாக்கிய நபர் கைது. நத்தார் தினத்தில் உலகையுலுக்கிய விமான விபத்து. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய திடீர் வான்வெளி தாக்குதல், 15 பேர் பலி. தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்திரணி ரவீந்திர ஜாயசிங்க நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியும் எனவும், பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி ஹோட்டஹச்சி சட்டத்திரணி என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு உகண்டா அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழி நடத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக பொது பணத்தை பாதுகாக்கும் சட்டத்திறனிகள் அமைப்பு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி நிதி சட்டத்தில் நிதியின் பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்பது குறித்து தெளிவான உத்தரவுகள் உள்ளன. எனவே அந்த உத்தரவுக்கு புறம்பாக பணம் செலவிடப்பட்டுள்ளதனால் இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்கள் அவர்களின் சொந்த காணிகளை விடுவிக்க கோருகின்றார்களே அன்றி இராணுவத்தினரின் காணிகளை அல்ல என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். பயாவுலானில் நடைபெற்று விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் மற்றும் மரநடுகை விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இடம்பெயர்ந்தவர்களின் பலி எனக்கு தெரியும். நானும் இடம்பெயர்ந்த ஒருவன்தான். தற்போது யாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அஹமத் நேர் சிந்தனை உடைய ஒருவர். எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புகிறோம். இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன். வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 21க்கும் அதிகமான வீடுகள் மற்றும் தங்க நகை கடைகளில் பணம், தங்க நகைகள், கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்ளையிட்ட சந்தேக நபர்களை கண்டி கலகா போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19, 21, 22, 23 மற்றும் 26 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் வவுனியா ஊர்காவல்துறை கம்பளை, கலகா, நுவரெலியா, கந்தபுல மற்றும் மாத்தளை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள், கோவில்கள், தங்க நகை கடைகள் என்பனவற்றில் 4 ஆண்டுகளாக இந்த குழுவினர் புகுந்து கொள்ளையடித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரை 24 கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாண எல்லைக்குள் மாத்திரம் 9 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கலகா போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மேலும் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையால் சந்தேக நபர்கள் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்து அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவங்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் திருடிய பணத்தை ஏற்கனவே செலவு செய்துள்ள நிலையில் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள அடகு கடையொன்றில் திருடிய சில தங்க ஆபரணங்களே போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் A9 வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது. விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் குறிப்பிட்ட அளவு தூரம் இழுத்துச் சென்றுள்ளதுடன் தொழில் பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 6 வயதுடைய சிறுவன் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிடுகின்றனர். விபத்து தொடர்பில் டிப்பர் வாகன சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கடற்பகுதியொன்றில் 2 பிள்ளைகள் மற்றும் நபரொருவர் கடலில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் திருக்கோவில் சங்கமன்கந்த கடற்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காணாமல் போன 3வரையும் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் இருதய சத்திர சிகிச்சை செய்ய முடியாத காரணத்தினால் 54 இருதய நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு உயிரிழந்த நோயாளிகளில் 46 பேர் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய நோய் வைத்தியர் ஒருவரும் உள்ள போதிலும் போதிய பயிற்சி பெற்ற வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் இருதய நோய் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்ற வேண்டிய நிலை காணப்படுகின்றது. சமீப காலமாக இதய நோயினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வரும் சூழல் உள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலையில் பல கோடி ரூபாய் செலவில் இதய நோய் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை கண்டறியும் ஆஞ்சியோகிராம் பரிசோதனைக்கு தேவையான உபகரணங்கள் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலைமையால் நோயாளர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதோடு சகல சத்திர சிகிச்சைகளையும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலேயே மேற்கொள்ள வேண்டியுள்ளது. யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலை பேருந்தின் சாரதி மற்றும் யாழ் சாலை நடத்துனர் மீது தாக்குதலை நடத்தி தப்பியோடிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் நேற்று முன்தினம் மாலை நுழைந்த 2 இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த 2 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் அரச போக்குவரத்து துறையில் கடமையில் ஈடுபடும் யாழ் காரைநகர் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு செய்தனர். அத்துடன் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரனுடனும் இது குறித்து கலந்துரையாடினார். இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவம் குறித்து விரைந்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடற்றொழில் அமைச்சர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் பணி பகிஷ்கரிப்பு 1 மணிக்கு பின்னர் கைவிடப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதல் நடத்திய ஒருவர் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றவர் தலைமறைவாகியுள்ளார். வேலணை பிரதேச வைத்தியசாலை மூடப்பட்டமையானது மாற்றங்கள் வரும் என நம்பி வாக்களித்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் நலன்புரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் மேலும் கூறுகையில், தீவக பிரதேசத்தின் 2வது பிரதான வைத்தியசாலையாகவும் தீவகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதுமான குறித்த வைத்தியசாலை கடந்த நல்லாட்சி காலத்தில் அன்றைய சுகாதார அமைச்சராக இருந்து ராஜித சேனரத்னவினால் பி தரத்திற்கு அவசரமாக தரம் உயர்த்தப்பட்டது.
ஆனாலும் குறித்த தரத்திற்கு ஏற்ப ஆளணி வளங்களை நிவர்த்திக்கும் எந்தவிதமான பொறிமுறையையும் ராஜித சேனாரத்ன ஏற்படுத்தவில்லை. அதன் பின்னரும் அமைக்கப்பட்ட அரசாங்கங்களின் இவ்விடயம் தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரது பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அது கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்து வந்தது. தற்போது இந்த வைத்தியசாலை மூடப்பட்ட செய்தியானது புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் புதிய மாற்றங்கள் வரும் என நம்பி வாக்களித்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளனர். தொடர்வது பன்னாட்டு செய்தி. ரஷ்யா பயணித்து பயணிகள் விமானம் கஜகஸ்தானில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. அசர்பைஜான் தலைநகர் பாகு நகரிலிருந்து ரஷ்யாவின் ஸ்டோர்னி நகருக்கு பயணிகள் விமானம் புறப்பட்டது. இந்த விமானத்தில் 67 பேர் பயணித்தனர். விமானம் கஜகஸ்தான் நாட்டின் வான்பரப்பில் சென்று கொண்டிருந்த போது அதிக பனிமூட்டம் நிலவியுள்ளது. இதனால் விமானத்தை கஜகஸ்தானில் உள்ள அக்டாவ் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது திடீரென விமானத்தின் மீது பறவைகள் மோதியுள்ளன. இதனையடுத்து விமானத்தை வேகமாக தரையிறக்க விமானி முயற்சித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக விமானம் திடீரென கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இந்த சம்பவத்தில் 42 பேர் உயிரிழந்தனர். மேலும் 25 பேர் படுகாயம் அடைந்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேவேளை விமான விபத்தில் 62 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் 42 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நத்தார் தினத்தில் இடம்பெற்ற இந்த விமான விபத்து உலகை உலுக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தின் பர்மால் மாவட்டத்தில் நேற்று முன்தினமிரவு பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 15 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வான்வெளி தாக்குதலால் லமன் மற்றும் முர்க் பஜார் உட்பட 7 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த குண்டுவெடிப்பு பஜிரிஸ்தானி அகதிகள் உட்பட பொதுமக்களை முதன்மையாக பாதித்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களில் பலர் முந்தைய இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகளில் உள்ள தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.